இன்று மனிதர்களை போட்டி எந்திரங்களாக மட்டுமே கல்வி மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வேப்ப மரங்கள் என் மனதில் இயற்கைக்கான நம் அறத்திலிருந்து கல்வி தொடங்கட்டும் என்கின்ற எண்ணத்தை உள்ளே வருகிற பொழுது எனக்குள் உயிர்த்தெழச் செய்தது. அதோடு மட்டுமல்ல, இது ஒரு மாபெரும் நெடிய ஒரு நாகரிக குறியீட்டினுடைய தொடர்ச்சி. நீங்க கலித்தொகையில படிச்சீங்கன்னா ஒரு பாட்டு வரும். இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பரவாயில்லையா, நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. பிள்ளைங்க எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுங்களா கண்ணுங்களா? சூப்பர். சரி, இப்போ ஒன்று கேட்குறேன். தமிழர்கள் இந்த உலகத்தை திணைகளினுடைய அடிப்படையில் புரிந்து கொண்டார்கள். சரியா? திணைகள் எத்தனை சொல்லுங்க? வெரி குட், சூப்பர். சொல்லுங்க. குறிஞ்சி, பாலைன்னா இந்த 4 கெட்டு போச்சுன்னா பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 திணை தான். இந்த 4 கெட்டு போச்சுன்னா என்ன ஆயிடும்? பாலை ஆயிடும். இப்போ இது குழந்தைங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். அதுக்குள்ளாடி ஒரு 3 சமாச்சாரத்தை தமிழர்கள் சொன்னாங்க. என்ன சமாச்சாரம்? முதற் பொருள். பெரியவங்களே மறந்துட்டீங்களா? டீச்சர்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க கேளுங்களா? அடேங்கப்பா, நீங்க சென்ட் ஆன் ஸ்கூலுக்கு நீங்க ஒரு பெரிய ஜோரா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர், உண்மையிலேயே சூப்பர். நான் எத்தனையோ பள்ளிகளில் கேட்டிருக்கேன், யாருக்குமே தெரிஞ்சதில்லை. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களுக்கு ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. சரியா சொல்லி கொடுத்துருக்காங்க. Thank you for the spontaneity. Yeah, I appreciate. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இப்போ டீச்சர் சொல்லக்கூடாது. முதற் பொருள் என்னன்னு கரெக்டா சொன்னீங்கன்னா உங்க தமிழ் அசோசியேஷனுக்கு இப்பவுமே நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன். முதற் பொருள் சொல்லிட்டாங்க. பாதி சொன்னாங்க. 500 ரூபாய் வாங்கிட்டீங்க. யாரு? என்ன சொன்னீங்க? உன் பேர் என்ன கண்ணு? கங்காவுக்கு ஒரு கரவொலி கொடுங்க. 500 மார்க் ஸ்கூலுக்கு 500. முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். நிலமும் பொழுதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதற்பொருளில் கடவுள் கூட இல்லை. அதனால கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? இல்லைன்னு அர்த்தமா? கடவுளுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று பொருளா? இல்லை. ஆனால் முதற்பொருளில் தமிழ் நாகரீக குறியீடு பண்பாடு நிலத்தையும் பொழுதையும் வைத்தது. காரணம், நிலமும் பொழுதும் கெட்டுப்போனால் இங்கு கடவுளை நினைப்பதற்கு கூட எவரும் இருக்க மாட்டார்கள் என்கின்ற அறிவும் ஞானமும். எனவேதான் இயற்கையை அழித்து நடக்கிற வளர்ச்சி ஒரு வளர்ச்சி அல்ல. முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். கருப்பொருளில் தான் கடவுள் வருகிறார். உரிப்பொருளில் உணர்வுகள் வருகின்றன. ஆக இதை இன்று ஒரு அறம் என்று தொடங்குவது, நான் இதை பேச வேண்டும் என்று நினைத்து வரவில்லை. உங்கள் அரங்கிற்கு வளாகத்திற்கு வந்த பிறகு காட்சியை கண்டு என் மனதில் எழுந்தது, இயற்கைக்கான அறத்தில் இருந்துதான் கல்வி இன்று தொடங்க வேண்டும். இதை விட ஒரு அழகான பாட்டு கலித்தொகையில தான் ஆரம்பிச்சோம். மரம் சா மருந்தும் கொளோம். சொல்லுங்க. மரம் சா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. தாத்தா நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருக்கார். அந்த காலத்தில் திண்ணைன்னு ஒன்று இருக்கும். பழைய தலைமுறைக்கு தெரியும். திண்ணையில் படுக்க வச்சிருக்காங்க. வைத்தியர் நாடி பிடிச்சி பார்க்குறாரு. ரொம்ப சீரியஸ். அப்போ சொல்கிறாரு, தோ தெரியுது பாருங்க மரம், அந்த மரத்தோட ஆணி வேற வெட்டி கஷாயம் போட்டு கொடுங்க, ஓரளவுக்கு சரியாயிடுவார்னு சொன்னதும் அவ்வளோ நேரமும் கண்ணை மூடி கண்ணை திறக்காமல் இருந்த தாத்தா பட்டுன்னு கண்ணை திறந்துட்டார். எது? இந்த மரத்தை வெட்டி கஷாயம் போடுங்கன்னு சொன்ன உடனே கண்ணை திறந்துட்டார். திறந்து சொன்ன பாட்டு தான் மரம் சா மருந்தும் கொளோம் என்றால், ஐயா வைத்தியரே, இந்த மரத்தினுடைய இலையை பறித்து என் நோய் சரியாகும் என்றால் இலையை பறியுங்கள். இந்த மரத்தினுடைய பூக்களை பறித்து என் நோய் சரியாகும் என்றால் பூக்களை பறியுங்கள். இந்த மரத்தினுடைய காய்களை அல்லது கனிகளை எடுத்து என் நோய் சரியாகும் என்றால் செய்யுங்கள். ஆனால்
இந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் ஆணிவேரை எடுத்துத்தான் என் நோய் சரியாகும் என்றால் நான் செத்து போகிறேன், அந்த மரம் உயிர் வாழட்டும் என்று சொன்ன அறம் இந்த நிலத்தினுடைய அறம். நண்பர்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு கற்பிள்ளைகளே, இன்று நாம் சந்திக்கின்ற இயற்கை நெருக்கடியினுடைய இரண்டாவது நீட்சி என்பது நமது உணவும் நாம் அருந்துகின்ற நீரும். இன்று நம்ம எல்லாம் வளர்ந்த நேரம், எனக்கு வயசு 53 ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் வளர்ந்த நேரம் யாராவது கேன்சர்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா? சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஏதோ 1-2 எங்க வயசுல உள்ளவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இன்று தொற்று நோய் அத்தனையும் வென்று விட்டோம். கால்ராங்கிறது இன்னைக்கு இல்ல, தொற்றுகிற அத்தனை நோய்களையும், அல்லது வைசூரியங்கிறது வந்து போகிறது, ஆட்களை எல்லாம் கொல்வது இல்லை. அம்மை எல்லாம் இன்று யாரையும் கொல்வது இல்லை. தொற்று நோய்கள் அனைத்தையும் வென்று விட்டோம். தொற்றாத நோய்கள், பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் டிசீசஸ் அண்ட் பர்டிகுலர்லி கேன்சர், தொற்றாத நோய்கள் தொற்று நோய்களை விட மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறதே. காரணம் என்ன? உணவு சங்கிலியில், நம்முடைய ஃபுட் செயின், உணவு சங்கிலியில் இந்த உடம்புக்கு ஒவ்வாத 56 வகையான உப்புக்கள் சேர்ந்து விட்டன. நான் ஒன்றை சொல்லுகிறேன், அன்பார்ந்த பெற்றோர்களை, பிள்ளைகளை, நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். மரணத்திற்கு ஒரு பாதை வழி உண்டு. எப்படி? நமது காலத்தில் பார்த்த மரணங்கள் என்பது முதியோர்கள் இறப்பார்கள், அதன் பிறகு பெற்றோர்கள் முதியவர்கள் ஆகி இறப்பார்கள், அதன் பிறகு நாம் வளர்ந்து பெற்றோர்களாக மாறி முதியவர்களாக மாறி இறப்போம். இதுதானே மரணத்தினுடைய பயண வழிப்பாதை. ஒரு சில மரணங்கள் நடக்கும். ஆனால் சொல்லுகிறேன், தான் பெற்ற பிள்ளைகளினுடைய மரணத்தை பார்க்கும்படி சபிக்கப்பட்டிருக்கிற முதல் தலைமுறை இந்த தலைமுறையாக இருக்கும். ஏனென்றால் நாம் உண்கிற உணவில் அவ்வளவு விஷம் ஏறிவிட்டது. The education, particularly parents, இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியோர்கள் வெறும் மதிப்பெண்களை பெறுவது அல்ல, கல்வி, அறம் கற்றுத் தருவதுதான் முதலில் கல்வி. அறம் கற்றுத் தருவதுதான் கல்வி. தனக்கான மரம் மட்டுமல்ல, இந்த பொது சமூகத்திற்கான, சமகாலத்திற்கான, மானுடத்திற்கான அறத்தை விதைப்பதுதான் முதலில் கல்வி என்பதை இந்த கல்வி நிறுவனம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் பெற்றோர்கள் அதற்கு துணை நிற்க வேண்டும். பெற்றோர்களினுடைய எதிர்பார்ப்பு வெறும் தேர்வு வெற்றி என்பதாக இருந்தால் அறத்தை போதிக்க முடியாது, இல்லையா? பிள்ளைகள், நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், who are your heroes? உங்களுடைய கதாநாயகர்கள், கதாநாயகிகள் யார்? சொல்லுங்களேன், பட்டுன்னு சொல்லுங்க. விஜய்ன்னு சொல்லிட்டார் ஒருத்தர். ஓகே, விஜய். அப்புறம் யாரெல்லாம் விஜய் ஹீரோன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. விஜய் உங்க ஹீரோ. ஓகே. அப்புறம் தல அஜித் யாருக்கெல்லாம் ஹீரோ பாருங்க. ஓகே, வேற யாரெல்லாம் ஹீரோ? யாரு? பாரத் உங்களுக்கு ஹீரோ. ஓகே, வேற யாரெல்லாம் ஹீரோ சொல்லுங்க. ஓ, பேரண்ட்ஸ்ங்கிறது எனக்கு பாரத்னு கேட்டுருச்சு. அன்பார்ந்த பிள்ளைகளே, சினிமா பார்க்கறதுல தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. படிப்பை வீணாக்கி சினிமா பார்க்க கூடாது. ஆனால் ஹீரோஸ் யார், நமக்கான கதாநாயகர்கள் யார் என்பதை நீங்கள் உங்கள் மத்தியில் தேடுங்கள். எனக்கும் சில ஹீரோஸ், இந்த 2 வருஷத்துல எனக்கு சில 10 வருஷத்துல நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஹீரோவை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கடந்த ஆண்டு இதே மரம் நடுகின்ற ஒரு நிகழ்வுக்காக, காரணம் ஏன் மரம் நடணும், ஏன் நம்ம இயற்கை பாதுகாக்கணும்னா, இந்தியாவிலேயே பெருங்கடல் மையமாக அமைந்திருக்கிற முதல் நகரம் எந்த நகரம்? எந்த நகரமா? சென்னை தான். மும்பை இல்லையான்னு கேட்கலாம். மும்பை இஸ் a bay, அது ஒரு வளைகுடா, பெருங்கடல் அல்ல. பெருங்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய முதல் முக்கிய நகரம் சென்னை. பருவநிலை மாற்றம் என்பது ஆண்டுக்கு ½ இன்ச் அளவு கடல் மட்டத்தை உயர்த்தும். அதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை இப்போதே நாம் சொல்லவில்லை என்றால் 2030-40 ஆண்டுகள் 2030-40 வருகிற போது ஒருவேளை சென்னையில் பாதி
இருக்காது. 2015 வந்த பெருவெள்ளம் இன்னும் 2 நாட்கள் நீடித்திருக்குமே, ஆனால் சென்னை இருந்திருக்குமா? இருந்திருக்காது. சென்னை நொறுங்கி இருக்கும், சென்னை விழுந்திருக்கும். எனவேதான் இயற்கை பற்றிய அக்கறையில் இருந்து நான் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்கிறேன். அந்த அறத்திற்கான பொறுப்பை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற கதாநாயகர்கள் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். திருவாரூருக்கு போயிருந்தேன். அங்கே மாரத்தான் ஓட்டம் நடத்தணும். மாரத்தான் ஓட்டத்தில் ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். பார்கவி, அவளுடைய பேர் பார்கவி. அந்த குழந்தையை கூப்பிட்டு, ஏன்னா எனக்கு வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் இதில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க கையை தூக்குங்க. ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் த ஸ்கூல், கல்வி பாடத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். எங்கள் அறம் என்பது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் சொன்னது? யார் சொல்லுங்க? அடேங்கப்பா, எங்கேயோ போயிட்டீங்க நீங்களாம். I'm just excited, flabbergasted, really. திருமூலர் உடம்பை வளர்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பொதுவாகவே நமக்கு ஒரு பார்வை இருக்கிறது, கிறிஸ்தவத்திற்குள்ளும் இருக்கிறது, அது தவறு. the duality, the Platonian duality. என்னது? வானகம் நன்று பூவுலகம் தீது. உடல் நன்று, ஆன்மா பெரிது, உடல் தீது. இல்லை, திருமூலர் சொல்வார், உடம்பு சரியாகவில்லை என்றால் உயிர் எப்படி சந்தோஷமா இருக்கும்? இல்லையா? உயிர் சந்தோஷமா இருக்குன்னா எது சரியா இருக்கணும்? உடல் சரியா இருக்கணும். அது தமிழ். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதனால தான் என்னை பார்த்து கேட்பாங்க, ஃபாதர் உங்களை பற்றி நல்லா சொல்லணும்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்ட்டு. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் நல்லவனா கெட்டவனாங்கிறத மற்றவங்க சொல்லிட்டு போட்டு அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஆனால் என்னை பற்றி நான் ஒன்றை நன்றாக சொல்வேன் என்றால், கடந்த 35 ஆண்டுகளாக என்னுடைய உடல் எடை, பாடி வெயிட் இஸ் 68 கிலோ தான். 68 கிலோவில் 1 கிலோ கூட 35 வருஷமா ஏற உடல்ங்கிறது இட்ஸ் a matter of pride and honor for me, a personal discipline. ஆக உடற்பயிற்சி என்பதையும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த பார்கவியை கூப்பிட்டு பேசினேன். ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கை குலுக்கிட்டு, உங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னு கேட்டேன். அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா வந்து ஒரு ஆல்கஹாலிக், அதனால முடியாம வீட்டில் படுத்துட்டாரு. நீமா? நான் தான் மூத்த பிள்ளை. எத்தனை பேர் நீங்கள் வீட்டில்? நாங்கள் 4 குழந்தைங்க. எப்படிமா நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்ட அந்த குழந்தை சொல்லிச்சுது, காலையில் 4 மணிக்கு நான் எழுந்துருவேன் ஃபாதர். சார்ன்னு சொல்லிச்சு, ஃபாதர்னு சொல்ல வரல இருக்கு. 4 மணிக்கு நான் எழுந்துருவேன் சார். எழுந்து 5 வீட்டில் பாத்திர பண்டம் தேய்க்கிறேன் சார். எழுந்து 5 வீட்டில் பாத்திர பண்டம் தேய்க்கிறெல்லாம் கேட்டுக்குங்க. 5 வீட்டில் பாத்திர பண்டம் தேய்ச்சி அப்பாவுக்கு உணவளித்து 3 உடன் பிறந்த சகோதர சகோதரியர்களையும் பேணி உணவளித்து பள்ளிக்கு வந்து வகுப்பில் முதல் மதிப்பெண்ணும் எடுத்து ஒரு மாரத்தான் ஓட்டத்திலும் முதல் பரிசு வாங்குகிறது என்றால் என்னுடைய ஹீரோ இந்த உலகத்தில் வேறு எந்த மனிதர்களும் அல்ல. that little child is my heroine. கதாநாயகத்துவம் என்பது திரையில் காண்பது அல்ல, அல்லது ஒரு விளையாட்டு மைதானத்தில் நம் கண்கள் விரியும்படி மட்டையை வீசி சிக்ஸர் அடிப்பதும் கதாநாயகத்துவம் அல்ல. வாழ்க்கையின் என்று நம்முடைய சமூகம் நிஜமான கதாநாயகர்களை, இப்படி எத்தனையோ பேரை சொல்லலாம். 2005ஆம் ஆண்டு சுனாமி அடிச்சப்போ நான் குளச்சல்ங்கிற ஒரு ஊரில் தற்செயலாக ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருக்கேன். எங்கு பார்த்தாலும் வெள்ளம், ஆங்காங்கே மனிதர்கள் ஓடுகிறார்கள். சுனாமி. நான் அப்போது ஃபாதருக்குள்ள அங்கி போட்டு நிற்கிற போது ஒரு சின்ன பையன் ஒரு குழந்தையை தூக்கி ஓடி வாரான். வந்து என்னுடைய அந்த ட்ரெஸ் ஃபாதர்னு தெரிஞ்சதும் அப்படி கொண்டு, ஃபாதர் தங்கச்சியை வச்சுக்குங்க, இன்னொரு தங்கச்சி அங்கே இருக்கிறா, வீட்டில் இருக்கிறா, நான் அந்த தங்கச்சியை எடுத்து வர போகணும் அவளை அப்படின்னு ஓடி போகிறான் அந்த தம்பி. ஆனால் திரும்பி வரல. விச் மீன்ஸ் சுனாமி தண்ணியிலேயே அது போயிடுச்சு. இன்னைக்கு நான் என் மனசுக்குள்ள பாரம், நான் ஒரு ஃபாதருக்கு வராத அந்த நேரத்தினுடைய அவசரம் அல்லது அந்த நேரத்தினுடைய பெரும் கருணை ஒரு சாதாரண 10-12 வயது
ஒரு மாணவனுக்கு இருந்திருக்கிறது. he is our hero, he is our hero. ஒரு நெருக்கடியின் தருணத்தில் தன்னுயிரை கருதாது தன் உடன் பிறந்த உறவுகளை தேடிச் சென்றான் அல்லவா, he is our hero. அன்பார்ந்த பிள்ளைகளே, therefore you seek for your heroes in real heroism. ஒருவேளை உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உன் அருகாமை மனிதர்கள் உங்களுக்காக அவர்கள் எவ்வளவு நாள் ஒருவேளை தங்கள் அனைத்து ஆசைகளையும் தியாகம் செய்திருப்பார்கள் என்று இன்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும். யாருக்கெல்லாம் அப்பா அம்மா மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க, கை தூக்குங்க. சின்சியரா சொல்லுங்க, சின்சியரா சொல்லுங்க, கை தூக்குங்க. மொபைல் போன் கேட்டா தரல, அது வாங்கி கொடுக்கல, இது வாங்கி கொடுக்கல. எத்தனை பேர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு? நிறைய பேருக்கு. உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லையா? இருக்கு. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் சரியில்லை, நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களை திருப்திப்படுத்த எத்தனை பிள்ளைய பெற்றோர்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க, கை தூக்குங்க. எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? ரைட். பேசுங்க, குழந்தைங்களோட நிறைய பேசுங்க, அப்பா அம்மாவோட நீங்களும் நிறைய பேசுங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். ரெண்டு பேருமே கவலைப்படாதீங்க, ரெண்டு பேருமே இதை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாருமே நம்ம ஒரு ஸ்டேஜை தாண்டி தான் போகணும். இப்போ நீங்கள் என் வயசு, நான் சின்ன பையனாக இருந்தப்போ நீங்கள் அப்பா அம்மாக்கள், இங்கே இருக்கிற அப்பா அம்மாக்கள், நீங்கள் சின்ன பிள்ளைங்களை கேட்டுங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ a story for you, it's a lesson for you. நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ அப்பாவை பற்றி நம்ம என்ன ஒரு இமேஜ், பிம்பம் வச்சுருப்போம்? எங்கள் அப்பாவுக்கு தெரியாதது ஒன்றுமே எதுவுமே கிடையாது. மை டேடி நோஸ் எவ்ரிதிங். எங்கள் அப்பாவுக்கு தெரியாதது எதுவுமே. மை டேடி இஸ் மை காட், மை டேடி இஸ் மை ஹீரோ, பிகாஸ் ஹீ நோஸ் எவ்ரிதிங். இது எப்போ? 5 வயசுல இருக்கிறப்போ, 6 வயசுல இருக்கிறப்போ. இதே 5 வயசு ஒரு 12 வயசு ஆகிற நேரம் அந்த பார்வை கொஞ்சம் மாறும். எப்படி மாறும்? யா, மை டேடி நோஸ் a lot of things but not everything. my mummy knows a lot of things not. எங்க அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா எல்லா விஷயமும் தெரியாது. அப்படிதானா? இதே பார்வை ஒரு 18, 19, 20 வயசாகும் தெரியுமா? அப்ப எப்படி மாறும்? You know what? My daddy knows nothing. எங்க அப்பனுக்கு ஒண்ணுமே தெரியாது. 5 வயசுல my daddy knows everything. 12 வயசுல yeah, my daddy knows a lot of things but not everything. 20 வயசுல my daddy knows nothing. அதுலயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. நீங்க ஏதாவது வம்பு தும்பல மாட்டி, லவ் இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டி அவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னு வச்சுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? யூ நோ வாட், இந்த உலகத்திலேயே என் சந்தோஷத்தை சீர்குலைப்பதற்காக இறைவன் படைத்த ஒரே ஜீவராசி என் அப்பா, என் அம்மா. ரைட் ரைட். இதானே வருமா இல்லையா? 12th ஸ்டாண்டர்ட்ல உள்ள உங்களுக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதே பிள்ளைகளாகிய நீங்களும் கடந்தா வந்திருப்போம். ஒரு திருமணமாகி ஒரு 35 வயது ஆகிற போது, டேக் இட் ஃப்ரம் யூ மை டியர் சில்ட்ரன், டேக் இட் ஃப்ரம் யூ, ஒரு 35 வயது ஆகிற போது என்ன சொல்லுவீங்க? எதுக்கும் அப்பாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், எதுக்கும் அப்பாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், எதுக்கும் அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லுவீங்க. இதே நாம் 50 வயசு ஆகிறப்ப என்ன சொல்லுவோம்? ஐ விஷ் மை டாடி வாஸ் அரவுண்ட். சே, இந்நேரத்தில் அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, கரெக்டாக வழி நடத்திருப்பாரு, கரெக்டாக அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஐ மிஸ் மை டேடி அப்படிம்போம். ஐ மிஸ் மை மதர். ரைட். ஸோ இது ஒரு வாழ்க்கை பாதை பயணம். பெற்றோருக்கும் பொருந்தும், பிள்ளைகளுக்கும் பொருந்தும். நாம் ஒரு நாள் என் தகப்பனை போல தாயை போல இந்த உலகில் தெய்வம் என்று வேறொன்றும் இல்லை என்று எண்ணுவோம். அவரைத்தான் இந்த உலகத்திலேயே என் சந்தோஷத்தை சீர்குலைக்க பிறந்தவர்களும் அவர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு நாள் வரும், பிள்ளைகளை கேட்டுக்கொள்ளுங்கள், you will miss your parents. You will miss your parents. We will all miss our parents. Therefore, நீங்கள் படிப்பதும் நீங்கள் ஒளிவிடுவதும் முதல் நன்றி கடன் யாருக்கு? யாருக்கு? யாருக்கு சொல்லுங்க? Because you will never know the sacrifices your parents make. அவர்கள் என்ன கனவுகளை எல்லாம் உங்களுக்காக விடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது.
உங்களால் இன்று அவர்களுக்கு வேறு எந்த பொருளாலும் பொன்னாலும் நன்றி சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஒன்றை செய்ய முடியும் என்றால், நீங்கள் நன்றாக படிப்பதிலும் பண்போடு வளர்வதிலும். செய்வீங்களா குழந்தைங்களே? செய்வீங்களா? Yes, that is the least you can do to your parents. And how do you do that? How do you do that? Because வேறொன்று அதிசயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு அதிசயமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்கள்? உழைப்பு. அவ்வளவுதான். முயற்சி, விடாத முயற்சி, perseverance. And I will tell you something. இந்த இடத்தில் நான் வந்து நிற்கிறேன் அல்லவா, இந்த இடத்தில் நான் வந்து நிற்கிறது. Yes, I am a Catholic priest. Therefore, because I went for my formation, I reasonably did well in my studies and I picked up my language. தமிழ், ஆங்கிலம். இதில் இன்னொன்று தமிழை பற்றியும் சொல்லணும். ஃபாதர் எப்படி தமிழ்லையும் பேசுகிறீங்க இங்கிலீஷ்லையும் பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது, தாய்மொழியை யார் ஒருவர் அவரவர் தாய்மொழி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், வாட் எவர் லாங்குவேஜ், யார் ஒருவர் தாய்மொழியை சரியாக கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. Learn your mother tongue properly, you will learn any language. இந்த ஃபாதர் ஜெகத் கஸ்பார் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவருக்கு சென்ட் ஆன் ஸ்கூல் மாதிரி எல்லாம் ஸ்கூல் எல்லாம் கிடைக்கல. எங்க ஒரு கிராமத்தில் அரசாங்க பள்ளி தான், அரசாங்க பள்ளி, தமிழ் வழி பள்ளி. +2 வரைக்கும் இதில் தான் படிச்சிருக்கிறேன், தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கிறேன். அந்த தமிழ் வழியில் மட்டுமல்ல, இப்போ எங்களுக்கு நம்ம படிப்பில் கூட ஒரு ஜாதி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன ஜாதின்னு? மேல் ஜாதி, இடை ஜாதி, நடு ஜாதி, கீழ் ஜாதின்னு வச்சு ஒரு கேவலம் வச்சுருக்கோம்ல நம்ம ஊரில். அதே மாதிரி படிப்புலையும் ஒரு ஜாதி இருக்குது. எந்த ஜாதியாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பட் படிப்பில் ஒரு ஜாதி இருக்குது. யாராவது சொல்லுங்களேன், அந்த காலத்தில் நம்ம படித்தப்போ மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் எடுத்தால் நம்பர் 1 ஜாதி, சரியா? பாட்னி சுவாலஜி எடுத்தால் 2வது ஜாதி, அக்கௌண்டன்சி காமர்ஸ் எடுத்தால் 3வது ஜாதி, கடைசி ஜாதி எங்கே வந்து சேரும்? எது? ஹிஸ்ட்ரி. அதெல்லாம் படிக்கவே வேணாம், கதை எழுதினா போதுங்கிறது தான் கணக்கு. 87 நான் ஒரு பேப்பர் திருத்துறேன், ஒரு பிஏ, அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஏ தமிழில் எழுத அலோவ் பண்ணாங்க. ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு திருத்த கொடுத்தாரு. அந்த பேப்பரை திருத்துறேன், கிரிட்டிக்கலி எவாலுவேட் கிங் அசோகாஸ் கான்ட்ரிபியூஷன். அதான் வந்து கேள்வி. அசோகர் காலத்தினுடைய பங்களிப்புகளை நீ திறனாய்வு செய்து எழுதுக. நம்ம ஆளுக்கு அந்த காலத்திலலாம் நம்ம பெற்றோருக்கு தெரியும், படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பக்கம் நிரப்பினா போதும் மார்க் போட்டுருவார் வாத்தியார். சரிதானா? அப்படி தானே எழுதணும் நிறைய பேர், இல்லையா? அப்படி தான் இவனும் பக்கம் நிரப்பி இருக்கிறான். நான் திருத்துற பேப்பர் எப்படி எழுதியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அசோகர் மரங்கள் நட்டார், அசோகர் சாலையின் வலதுபுறத்திலும் மரங்கள் நட்டார், சாலையின் இடதுபுறத்திலும் மரங்கள் நட்டார், அசோகர் பூ பூக்கும் மரங்கள் நட்டார், அசோகர் காய் காய்க்கும் மரங்கள் நட்டார், அசோகர் பழங்கள் பழுக்கும் மரங்கள் நட்டார். அந்த மரங்களில் காகங்கள் வந்து அமர்ந்தன, சிட்டுக்குருவிகள் வந்து அமர்ந்தன, வண்ணத்து பூச்சிகள் வந்து அமர்ந்தன, அணில்கள் வந்து சென்றன. தம் கட்டி 1.25 பக்கம் எழுதிட்டாங்க, 1.25 பக்கம் எழுதிட்டான். சரி தொலைஞ்சு போகுது அப்படின்னு ஒரு 2 மார்க் போடலாம், 2 பக்கம் தேத்திட்டானு பேனாவை வச்சா, அந்த திருத்துற வாத்தியார் எவ்வளவு முட்டாள்னு அவன் நினைக்கிறான்னா, கடைசியில் ஒரு பஞ்ச் லைன் வச்சு முடிக்கிறார் பாருங்க, மரமா நட்டார் அவர் அப்படின்னு ஒரு ஆச்சரிய குறி போட்டு முடிக்கிறார். இது அல்ல படிப்பு. ஐசே, ஒரு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து அழைத்தல் என்கின்ற ஒன்று ஆசீர்வாதமாக வந்தது. அதை பற்றி பிடித்து கொண்டு வாழ்வில் வளர்ந்தாலும் கூட முயற்சி என்பதும் உழைப்பு என்பதும் இல்லை என்றால் வாழ்வில் உயரவே முடியாது, முடியவே முடியாது. I confidently say I can handle English with anyone. ஒரு ஆங்கில வழியில் வந்தவர்கள் உலகத்தில் எந்த இடத்தில் நின்று கொண்டும் செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் என்றால் தானாக வந்தது அல்ல. அதுதான் நம்முடைய அறம். முயற்சி திருவினை ஆக்கும், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். The transformative
potential and capacity of human effort, human hard work. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று கருதினீர்கள் என்றால் உழையுங்கள், உழையுங்கள், உழைத்து உங்கள் பெற்றோருக்கு காணிக்கை தாருங்கள். என்றோ ஒரு நாள் நீங்கள் வேலை பார்த்து அவர்களுக்கு கொண்டு கொடுக்கிற பணத்தை விட கண்ணெதிரே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து படிக்கிறீர்கள், கடமைகளை செய்கிறீர்கள், உங்களை பராமரித்துக் கொள்கிறீர்கள், நீங்கள் அறம் சார்ந்து வாழ்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காணிக்கை, மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய நன்றி. நிறைவாக அன்பு பிள்ளைகளே, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவது இல்லை. ஒரு காலத்தில் பசி என்பது வல்னரபிலிட்டி, ஒரு காலத்தில் உணவு இல்லை என்பது வல்னரபிலிட்டி. ஆனால் இன்னைக்கு எது வல்னரபிலிட்டி? Gadgets have become the vulnerability. Mobile phones have become the vulnerability. I am telling you, mobile phones, gadgets உறவுகளை சீர்குலைக்கிறது, உணர்வுகளை கெடுக்கிறது. வேண்டாம் என்று அல்ல, எதற்கு தேவையோ அதற்கு பயன்படுத்திக் கொள்வோம். தொழில்நுட்பம் என்பது நன்று. தொழில்நுட்பத்திற்கு நாம் அடிமைகள் ஆகிற பொழுது நாம் எதிர்காலத்தை இழந்து விடுகிறோம். டெக்னாலஜி இஸ் கோயிங் டு wreak havoc, and as educators let's take note, because நாம் பழக்கப்பட்டதெல்லாம் நோயும் பசியும் தான் vulnerabilities என்று பார்த்தோம். Technology today is not, it is empowering, no doubt about it, but it has also become an extreme vulnerability. Both students, parents, we will have to, a society without a proper policy for these things is doomed to perish, is doomed to destroy itself. எது வந்தாலும் நல்லது என்று எடுத்துக்கொள்கிறோம் அல்லவா, அது நல்லது அல்ல. எனவே எது பொது சமூகத்திற்கு நல்லதோ அதுதான் நமக்கும் நல்லது என்கின்ற உணர்வோடு develop a collaborative spirit as symbols of hope for the community. இன்று இல்லாமல் போயிருப்பது என்னவென்றால், பொது நோக்கு என்பதும் அறம் என்பதும் கல்வியிலேயே இல்லை. என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஏன் பிள்ளை எப்படியாவது படித்து எங்கே போய் சேர்ந்துடணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துடணும். இல்லை, எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிசம் இஸ் தி மாரல் கிரைசிஸ் facing the world today, and education has to confront it. This is a message I want to communicate both to the educators as well as to the parents. I repeat, if we don't take note of it, the extreme individualism is the real civilizational and moral crisis we face today. Children, you may be the hope, you may be the future, if you tell yourself we can live only in collaboration with every other human beings. அதாவது இந்த ஒரு குரூப்ல நீங்க 40 பேர் படிக்கிறீங்க, அந்த 40 பேர்ல 10 பேர் ஜெயித்தாங்க, 30 பேர் தன் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் என்றால் அந்த 10 பேரும் உண்மையிலே ஜெயித்தீங்களா? இல்ல, இல்ல. அந்த அறம் தான் இன்று நமக்கு தேவை. என் வகுப்பில் படிக்கிற 40 பேரும் என்று வாழ்க்கையை வெல்கிறார்களோ அன்றுதான் எனக்கான வாழ்வின் வெற்றியும் கூட. How can I be happy when my brothers and sisters are not happy? How can I feel successful when my brothers and sisters are not feeling successful? That collaborative spirit, please understand, because ஒவ்வொருவரையும் தனித்துவத்தோடு கடவுள் படைத்திருக்கிறார். இந்த செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்கள் தனித்துவம் ஒத்துழைப்பதற்காகவும் இணைந்து வளர்வதற்காகவுமே தானே தவிர ஒற்றை பாதையில் சென்று வெற்றியை பறிப்பதில்லை. இன்னைக்கு எல்லா டிவியும், எல்லா மீடியாவும், எல்லா புரோகிராமும், கல்ச்சரும் ஒற்றை பாதையில் விரைந்து சென்று எப்படியாவது வெற்றி அடைந்து விட வேண்டும். இல்லை, எல்லோரும் வெற்றி பெறக்கூடிய கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட் இந்த பள்ளியில் உங்கள் காலத்தில் தொடங்கட்டும். அதற்கு ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதையை நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். தெரிஞ்ச கதை உங்களுக்கு தெரியாதது இல்லை. முயலுக்கும் ஆமைக்கும் என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஓட்டப்பந்தயம். இந்த ஸ்கூல் டேக்கு வச்சு இங்கேயும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதான். எங்க? சென்ட் ஆன்ஸ்லயும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. யாருக்கு? கதை தான் வச்சுங்க, கதை தான். முயலுக்கும் ஆமைக்கும். எங்க இருந்து ஆரம்பிக்குது? தபால் பெட்டி சென்ட் ஆன்ஸ் கேம்பஸ்ல ஆரம்பிச்சு எங்க போய் சேரணும்? புழல் போய் சேரணும். ரைட்? முதல் ரவுண்டு நம்ம ஹெட்மிஸ்டர் சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் விசில் அடிச்சு ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. ஆப்வியஸ்லி யார் வேகமாக ஓடுவாங்க? முயல். ஆனால் கொஞ்சம் தூரம் ஓடின முயல் திரும்பி பார்த்தாரு, ஆமையை காணல. ஒரு வேப்ப மரத்தை பார்த்தாரு, அதில் உட்காந்துட்டார். யாரு? முயல். உட்கார்ந்த முயல் என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார்.
ஆமை மெதுவா புழல் போய் சேர்ந்துருச்சு. ஸோ ஹூ இஸ் த வின்னர்? ஆமை இஸ் தி வின்னர். ஸோ வாட்ஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இல்லை, நீங்கள் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் உஷாராக இல்லை, நீங்கள் கவனமாக இல்லைன்னா யூ வில் லூஸ் த கேம், ரைட்? முயல் தான் திறமைசாலி, பட் எவ்வளவுதான் திறமையாக இருந்தாலும் நான் எக்ஸாம் டைமில் பார்த்துக்கிறேன், நான் கடைசியில் படிச்சுக்கிறேன், இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. யூ வில் லூஸ் த கேம். இப்போ முயலுக்கு ஷேம் பப்பி ஷேம். ஏய், இன்னொரு தப்பா ஓடலாமான்னு யாருக்கு சேலஞ்ச் பண்ணுது? ஆமைக்கு சேலஞ்ச் பண்ணுது. ஆமையும் ரொம்ப பாவம் ஓடலாமே, நோ ப்ராப்ளம், ஓடலான்னு. சரி, புழல்ல இருந்து எங்கே வராங்க? எங்கே ஓடுறாங்க? திஸ் டைம் முயல் வாஸ் வெரி அலர்ட். புழல்ல எடுத்த ஸ்பீடு தான் எங்கே வந்து நின்னுது? வந்துருச்சு. ஆப்வியஸ்லி ஹூ இஸ் த வின்னர்? ஸோ வாட்ஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? டெல் மீ. யார் திறமைசாலியோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதுதான், அவ்வளோதான், சிம்பிள். யார் திறமைசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். போட்டி முடிஞ்சிருச்சா? முடியலையா? முடியல. இங்கே தான் நம்ம புத்திசாலி ஆமை வராரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் ஜெயித்தேன், நீ செகண்ட் ரவுண்ட் கேட்ட, ஒரு 3ஆவது ரவுண்டு ஓடலாமா அப்படின்னு கேட்குது. முயலும் ஓடலாமே, பட் இந்த ரூட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், ரூட் சரியா அப்படின்ச்சு. ரூட்டை நான் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுவேன், பண்ணுவேன், நோ ப்ராப்ளம் அப்படின்ச்சு. புத்திசாலி ஆமை என்ன பண்ணிடுச்சு? ரூட்டை மாற்றி ரெட்டேரியை தாண்டி போகிற மாதிரி வச்சிருச்சு, ரைட்? ரெட்டேரியை தாண்டி போகிற மாதிரி வச்சிருச்சு. ஸோ 2 பேரும் இங்கே ஆரம்பித்தாங்க ஓடுறதுக்கு. கரெக்டாக ரெட்டேரி வந்ததும் முயல் ஸ்டக் ஆகிட்டார். ஆமை போய் மெதுவாக இறங்கி ரெட்டேரியை தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களில் யாருக்கேனும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா, உங்களை பற்றி செல்ஃப் எஸ்டீம் இல்லைன்னா, எங்களுக்கு இது இல்லை, இந்த ஃபீச்சர் இல்லை, அந்த கலர் இல்லை, இந்த திறமை இல்லைன்னு யாராவது நினச்சிங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் தனித்துவமான ஆற்றலும் திறமையும் குணாதிசயங்களும் இன்றி ஒரு ஜீவனை கூட ஆண்டவர் படைக்கவில்லை. எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு திறமை இருக்கிறது, எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அனைவருக்கும், அத்தனை பேருக்கும் இருக்கிறது. Everyone is unique, profoundly unique, splendidly unique and beautifully unique. Everyone. முயலுக்கு வேகம் பலம் என்றால் ஆமைக்கு நீச்சல் பலம். பார்ப்பதற்கு அன்அஸ்யூமிங்கா இருக்கும், எளிமையா இருக்கும், பட் இட் ஆல்சோ ஹேஸ் a strength. Discover your uniqueness, discover your potential, discover the gift God has given to you very very uniquely and individually. போட்டி முடிஞ்சதா முடியலையா? முடிஞ்சிருச்சா? இல்ல சிஸ்டர், முடியல சிஸ்டர். இப்போ என்ன ஆயிடுச்சு? 3 ரவுண்ட் ஓடி முடிச்சாங்களா? 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யாரு? ஆமையும் முயலும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த ஃப்ரெண்ட் ஆகிறதா ரொம்ப முக்கியம். பாருங்க, நீ 3rd ரவுண்டில் ரெட்டேரியா கடக்கணும்னா முயலால் கடக்கவே முடியாது. அதே போல் ஆமையால் முயல் வேகத்துக்கு போகவே முடியாது. முயல் புழலுக்கு போகணுன்னா 3 நாள் ஆகும், ரைட்? முயல் புழலுக்கு போகணுன்னா 3 நாள் ஆகும். அதே போல் முயல் ரெட்டேரியா கடக்கணும்னா முடியவே முடியாது. Now here is the problem. Somebody has a deficit. Somebody has a problem. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரவுண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சென்டான் ஸ்கூலில் இருந்து ரெட்டேரி வரைக்கும் முயலுக்கு மேலே ஆமை ஏறிக்குது, ரைட்? ரெட்டேரியை தாண்டப்போ ஆமைக்கு மேலே முயல் ஏறிக்கிறது. 2 பேரும் அவங்கவுங்க டெபிசிட்டை வந்து நாக் அவுட் பண்ணி ஒரே நேரத்தில் ஒரே வெற்றியை சாதிக்கிறார்கள். They cover the distance in equal time, covering each one's deficit. This is what we call the philosophy and beauty of collaboration. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கென்று இறைவன் தந்திருக்கிற தனித்துவமான திறமைகளை, எனக்கான ஆற்றல் மட்டுமல்ல, எனக்கான தனித்துவத்தை எல்லோருக்குமாக இணைப்பதன் மூலம் சகல பேரும் இந்த உலகத்தில் வெற்றி பெற்று, சகல பேரும் இந்த உலக
உலகத்தில் நிறைவோடு வாழ வேண்டும் என்று எண்ணுவதுதான் மானுடம் தானே தவிர மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்று வெறும் வார்த்தைக்கு மட்டும் வண்ணமும் சுண்ணமும் வைப்பது அல்ல. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி இல்லை. எல்லோருக்குமான ஒரு பொறுப்பை, இந்த சமூகத்திற்கான பொது பொறுப்பை ஏற்கக்கூடிய கல்வி பண்பாட்டை இந்த நிலத்தில் உருவாக்குவோம். அதற்கு இந்த நிறுவனம் தொடர்ந்து பாடுபடும். இந்த அருட்சகோதரர்கள் உழைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொது பார்வைக்கு நாங்கள் வெறும் வெற்றியை தேடுகிறவர்கள் அல்ல, மானுடத்தையும் இணைத்து தேடுகிறவர்கள் என்கின்ற அந்த புரிதலில், அந்த பயணத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இணைந்து நின்றால் மட்டுமே இந்த சமூகமும் நிறுவனமும் வெற்றி பெறும். வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு வாழ்த்தி வாய்ப்புக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.